சிபிஆர் தமிழர் தான் சார். ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்றார் பேஷண்ட். ஆமா, ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர். நாங்க ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரரு, பிரதமர் ஆர்எஸ்எஸ் காரரு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல பிஜேபி ஒருத்தர் ஒரு தமிழரை வந்து இது பண்ணிட்டா துணை ஆர்எஸ்எஸ் ஜனாதிபதி வேட்பாளரா போட்டா ஆர்எஸ்எஸ் அமெரிக்காக்காரா? சார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமெரிக்காக்காரா? இந்தியாவுக்கு ஆர்எஸ்எஸ் ஆபத்து அமெரிக்கா இயக்கமா? ஆர்எஸ் அமெரிக்கா இயக்கமா? காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மனித சமூகத்துக்கு ஆபத்துன்றாரு திருமாவளவன். காங்கிரஸ் கட்சி மனித சமூகத்துக்கு ஆபத்தான பேசுவோம். யார் ஆபத்து பேசிடுவோம்? காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனால போய் கையெழுத்து போட்டு வர்றார். அவர் உங்களுக்கு யாரும் எதுக்குன்னு தெரியல. யாரா ஒரு வார்த்தை கேட்க முடிஞ்சுதா? என்னங்க ராகுல் காந்திக்கு வந்து சைனால வேலை, என்னங்க கையெழுத்து போட்டீங்க? அந்த அக்ரிமெண்ட்ல காட்டுங்க. ஒருத்தர் கேட்கறது தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஆர்எஸ் உங்களுக்கு வந்து இதா போயிருச்சா? எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, எங்க நீங்களே வச்சுக்கணும்னு சொன்னவங்க தேசப்பற்றாளர்கள். சுதந்திரம் கூட ஏத்த மாட்டோம் சொன்னவங்க தேசப்பற்றாளர்கள். சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கருப்பு தினம் சொன்னவங்க உங்களுடைய தலைவர்கள், கொள்கை தலைவர்கள். சுதந்திர தினம் கிடைச்சது அண்ணா ஏத்து எதுக்குங்க போனாரு பெரிய ஏத்து? சுதந்திர தினத்தை கருப்பு தினம் 47 சொல்லுவீங்களா? இந்தியாவில் ஒருத்தர் சொல்லியிருக்காரா? ஒரே தலைவர் இவர், உங்க கொள்கை தலைவரா? அவர்லாம் நல்ல தலைவர். அது உயிரை கொடுத்து சண்டை போட்டு 3-4 சுதந்திர தின அணிவகுப்புல கலந்துக்கிட்ட ஆர்எஸ்எஸ் வந்து தேச துரோகம். லாஜிக் இருக்கா உங்கள்ட்ட? சார் அன்றைக்கு நிறைய விஷயங்கள் ஆளுகைகள் முறைப்படுத்த வேண்டியதும் அதிகாரத்தை மாற்றினால் சில இங்க வந்து இன்னும் மேம்படாதுன்றது ஒரு பார்வை பெரிய. அதனால என்ன செய்வீங்க? ஒழுங்குபடுத்த ஏன் புருஷன் சரியில்லை, எழுத்து வீட்டுக்காரன் புருஷனா வா சொல்லுவீங்களா? ஏன் புருஷன் சரியில்லை? ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆர்எஸ்எஸ் பிற்போக்குவாதம், இதுக்கு பதில் பிளவுவாதம், சொல்லுங்க. மதவாதம் ஒன்னு பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு எதிரானது. பதில் சொல்லிட்டு வாங்க.